ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு பொடிச்ச சர்க்கரை, அரை கப்பு தயிர், ஒரு கப்பு மைதா மாவு, அரை கப்பு சுகர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவு தண்ணீர். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச ஒரு கப்பு மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அதோடவே பொடிச்சு வச்சுருக்கிற அரை கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான அரை கப்பு தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற பதத்துக்கு வர நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யோ இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆயில் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாவு இந்த மாதிரி தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கிற அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். நம்ம சர்க்கரை பாகு செய்யலாம். இதுக்கு அரை கப்பு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சோடனே இந்த மாதிரி தொட்டால் ஒற்றை பதத்துக்கு இருந்தால் போதும். ஒரு கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுடைய சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை லோலேருந்து மீடியம் ஹீட்டில் மட்டும் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைங்களை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். லேசாக தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் லோ டு மீடியம் ஹீட்டே பார்த்துக்கோங்க, இல்லைனா வெளியில் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். உருண்டைங்கள்லாம் ஒரு சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் சேர்ந்து வேகும். இது 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் இது ஃபுல்லாக குக் ஆகுறதுக்கு. எல்லாம் நல்லா அழகான ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க பொரிச்ச உருண்டைங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சுக்கலாம் 2லேருந்து 3 நிமிஷம். உங்களுடைய சுகர் சிரப்பை லேசான சூட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக அந்த பால் பண்ணி எல்லாமே சுகர் சிரப்பை உள்ளே இழுத்துக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஒரு கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 15 பால் பன் எனக்கு வந்தது, மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா. இப்போ நம்மளோட சுவையான பால் பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த பால் பன் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.